துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக தடம் மாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் நீச்சம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரன் பொதுவாகவே நீச்சம் பெறுவது நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் விரயஸ்தானத்தில் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் தடம் மாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன, இனி 100% இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் என்னென்ன நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பது. அதற்கு முன் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல காரியம் கைகூடும் என்ற நம்பிக்கை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குலதெய்வம் யார் என்று தெரியவில்லை என்றால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க, எங்களுக்கு குலதெய்வம் இல்லை என்று. அதே சமயம் குலதெய்வம் இருக்கிறவர்கள் உங்களது குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்பதை அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் நாம் பார்ப்போம். இப்போது மிகவும் மென்மையான கிரகமாக கருதக்கூடிய நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுகிறாருங்க. புதனின் ஆட்சி வீட்டில் சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது தடமாறும் வாழ்க்கையாக அமைவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. எனவே கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. ஏனென்றால் மிகவும் மென்மையாகவும் சாந்தமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மேலும் வலுவிழக்கிறாருங்க. ஏற்கனவே சாந்த குணம் கொண்டவராக கருதக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் மிக வலுவாக வலுவிழப்பது சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் அது உச்சபலம் பெறும்போது நிறைந்த நன்மையை கொடுக்கும். அதே வேளையில் அந்த கிரகம் நீச்சபலம் பெறும்போது சில பாதிப்புகள் தடமாறும் வாழ்க்கையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கும். அந்த வகையில் சுக்கிரன் மனித வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு ஆற்றலையும் வல்லமையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறது. அவர் இந்த வேளையில் நீச்சம் பெறுவதால் சில நேரங்களில் நீச்சம் பெறும்போது நீச்சபங்க ராஜயோகம் ஏற்பட்டால் நன்மைகள் கிடைக்கலாம். ஆனால் பெரும்பாலும் நீச்சம் பெறக்கூடிய வேளையில் அவ்வளவு சிறப்பான நன்மைகள் கிடைக்காமல் உண்மையாக அன்பு செய்கிறவர்களை விட்டுவிட்டு போலியான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களை நாம் உண்மையான நபர்கள் என்று தடமாறி வாழ்க்கையை மாறிவிடக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அந்த போன்ற ஒரு காலகட்டமாக தான் சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டம் அமைய போகிறது. சுமார் ஒரு மாத காலத்திற்கு சுக்கிரன் நீச்சம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் செல்வ செழிப்பு, சௌகரியங்கள் உள்ளிட்ட விஷயங்களில் சில தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் சில சிக்கல்களை எதிர்பாராத வகையில் சந்திப்பதற்கான சூழல் உருவாகும். எனவே அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே சுக்கிரன் நவ கிரகங்களிலேயே மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான உயர்வு, மனித வாழ்வில் மகிழ்ச்சி, அது மட்டுமல்லாது காதல், குடும்ப வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். ஒப்பற்ற படைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் கலைத்துறை உள்ளிட்டவற்றில் தனது ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில தடைகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் சில பின்னடைவுகளும் ஏற்படலாம். இதனால் தடுமாறும் வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் சில சங்கடங்கள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இது போன்ற விஷயங்களில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் காதல் மற்றும் தம்பதிகளுக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை கூடுதல் நிதானத்துடன் பக்குவத்துடன் கையாள வேண்டும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நீங்களும் செயல்பட்டால் இந்த தருணத்தில் தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு அதிகரிக்கலாம். காதல் உறவில் பல விரிசல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதன் காரணமாக உண்மையான அன்பு காட்டுகிறவர் கோபப்படுவதால் அவரை விட்டு விலகி போலியான அன்பு காட்டக்கூடிய நபரை உண்மையான நபர் என்று நேசிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். தடமாறும் வாழ்க்கையாக அமையக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. எனவே கூடுதல் கவனத்துடன் இருங்க. ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு ஆகியவற்றில் தடை ஏற்படலாம். தாமதம் அதிகமாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய சௌகரியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதிகமாக
ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பணவரவில் ஏற்றத்தாழ்வுகள் இந்த தருணத்தில் காணப்படுவதற்கான சந்தர்ப்பம் மிகவும் அதிகமாக உள்ளது என்பதை சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை. கலை மற்றும் அழகு, ஃபேஷன் சார்ந்த துறைகளில் திறமை இருந்தாலும் உங்களது திறமையை முழுமையாக வெளிக்கொணர முடியாத அளவிற்கு சில சிக்கல்களை சந்திப்பதோடு அந்த திறமை முழு பலன் கிடைக்க முடியாத வகையில் பல சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இருக்கிறது. எனவே கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது வாகனம், வீடு உள்ளிட்ட சுகபோகமான வாழ்வு சார்ந்த உங்களுடைய எண்ணம், விருப்பம் இந்த தருணத்தில் தாமதமாவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை சுக்கிரன் நீச்சம் பெறுவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே வேளையில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய மிக முக்கியமானவராக சுக்கிரன் இருக்கிறார். குரு, சுக்கிரன் ஆகிய இரு கிரகநிலைகளின் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள். அப்படிப்பட்ட இந்த கிரகநிலை மிக வலுவாக சஞ்சரிக்க இயலாத ஒரு அமைப்பில் இருப்பதால் பெண்மணிகள் கூடுதல் நிதானத்துடன் இருக்க வேண்டும். தங்களுக்கு எதிராக சில சிக்கல்கள் உருவாக்கப்படலாம். எனவே பெண்மணிகள் கூடுதல் கவனத்துடன் குடும்ப வாழ்க்கையிலும் தொழில் சார்ந்த வாழ்க்கையிலும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் 100% விழிப்புணர்வுடன் இருந்தால் பல பிரச்சனைகளை நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது உங்களுடைய உறவுகளை கையாளும் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துகள் மற்றவர்களால் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. நீங்கள் ஒரு விதமான யோசனையில் சொல்லியிருப்பீர்கள், ஆனால் அவர்கள் புரிந்து கொள்வது மற்றொரு விதமாக புரிந்து கொள்ளலாம். எனவே அந்த புரிதல் இல்லாத காரணத்தினால் சில பிரச்சனைகள் வரலாம். கவனத்துடன் இருக்க வேண்டும். ஆனால் அதே வேளையில் சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகத்தை ஏற்படுத்தினால் சில சிரமங்கள் விலகும். அது மட்டுமல்லாது நீங்கள் நினைப்பதை விட சின்ன சின்ன நன்மைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் என்று. அது மட்டுமல்லாது குருவின் பார்வை கிடைத்தாலோ அல்லது நீச்சபங்கம் ஏற்பட்டாலோ சில வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஆனால் அது போன்ற அமைப்பு தற்போது பெரும்பாலும் இல்லாத ஒரு சூழல் இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் தான் இருக்க வேண்டும். சுக்கிரன் இந்த தருணத்தில் மிக வலுவாக இல்லை என்பதால் தான் அதிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஏனென்றால் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் தான் இருக்கிறது செல்வம், புகழ், குடும்ப மகிழ்ச்சி போன்ற அனைத்துமே. இதில் குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. எனவே கவனத்துடன் இந்த தருணத்தை அணுகுவது நல்லது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமா என்று தெரிந்து கொள்ள உங்களுடைய பிறந்த தேதியை பதிவிடுங்கள். அதனை அடிப்படையில் சுக்கிரனின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். பிறந்த தேதி மற்றும் நேரத்தை குறிப்பிடுங்கள். மேலும் சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய வேளையில் எந்தெந்த விஷயங்களில் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். வாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறுவது உறுதியாகவே நிச்சயம் சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேளையில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. அது மட்டுமல்லாது விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் அவர் நீச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சில சிரமங்கள் அதிகரிப்பதற்கான சூழல் உண்டு. எனவே உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கு சில காலதாமதம் ஏற்படலாம். திடீரென மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே ஒரே ஒரு திட்டத்தை மட்டும் வைத்து செயல்படுத்தாமல் ஒன்றிற்கும் மேற்பட்ட திட்டங்களை ஒரு விஷயம் வெற்றிகரமாக அமையவில்லை என்றால் அதற்கு மாற்று வழி என்ன என்பதை யூகித்து வைத்துக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் ராசிநாதர் விரயத்தில் இருப்பதால் மங்களகரமான செய்தி நிச்சயமாக கிடைக்கும். அவை கைகூடி வருவதில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம், காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் உறுதியாகவே மங்களகரமான நிகழ்வு கைகூடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் புது முயற்சிகளில் ஈடுபடுவதை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டும். புதிய முயற்சிகளை எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முயற்சி செய்வதால் சில சிக்கல்கள் வரலாம் என்பதை ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றிருப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உறுதியாகவே எதை மேற்கொள்வதாக இருந்தாலும் அந்த திட்டம் குறித்த முழு
முழுமையான தகவலையும் அதனால் ஏற்படும் தாக்கங்களையும் பாதிப்புகளையும் முழுமையாக ஆராய்ந்து மேற்கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன், இன்னொரு கடனை அடைக்க இன்னொரு கடன் என சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் புதிய கடன்களை வாங்காமல் இருப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லது. ராசியின் அதிபதி நீச்சம் பெற்றிருப்பதால் நகைகளை அடமானம் வைத்தால் திருப்புவதில் பல சிரமங்கள் வரலாம். எனவே நகை அடமானம் வைக்கக்கூடிய விஷயங்களிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக பார்க்கப்படுகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் பெறக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே துலாம் ராசிக்காரர்கள் இது போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த தருணத்தில் சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வத்தின் அருளால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் தடைகளை விலக்கி முன்னேற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு